ஒருத்தர் என்ன பண்ணான்னா, சின்ன பையன் அவன் வந்து விளையாட்டு வந்துட்டு இருக்கிறான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಆಟ ಆಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದ. அவன் என்ன பண்றான், இந்த பில்டிங் பண்றாங்க இல்லைங்களா, இந்த பில்டிங் பண்ணும்போது இந்த சிமெண்ட்டும் சுண்ணாம்பு என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல கழுவி வச்சிருவாங்க. ಇದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಿಮೆಂಟ್ ಮತ್ತೆ ಸುಣ್ಣವನ್ನ ಕಲಸಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. சிமெண்ட் வந்து செப்பரேட்டா இருக்குது பேக்ல, ஆனா சுண்ணாம்பு இப்ப சுண்ணாம்பு நிறைய யூஸ் பண்றதுல, ஆனா பூசுறதுக்காக சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ಇದು ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಅದನ್ನ ಹೊಡೆಯೋದಕ್ಕೆ ಸುಣ್ಣವನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அப்படியே ஒரு பாத்தி மாதிரி பண்ணி அப்படி சுண்ணாம்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ಅದನ್ನ ಒಂದು ಹಳ್ಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಮಾಡಿ ಹಾಕ್ತಾರೆ. சின்ன பையன் விளையாட்டு வந்துட்டு இருக்கான். ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಆಟ ಆಡ್ಕೊಂಡ್ ಬಂದ. அவன் ஸ்லிப்பா என்ன பண்ணா, அந்த சுண்ணாம்புல விழுந்துறான். ಅವನು ಸ್ಲಿಪ್ ಆಗಿ ಆ ಸುಣ್ಣದೊಳಗಡೆ ಬಿದ್ಬಿಟ್ಟ. சுண்ணாம்பு தெரியுமா, கொதிக்கும் அப்படியே. ಸುಣ್ಣ ಗೊತ್ತಾ, ಅದು ಸುಡುತ್ತೆ. சுண்ணாம்பு அப்படியே கொதிக்கும், ಅದು ಸುಡುತ್ತೆ. அப்ப அந்த பையன் அது விழுந்துட்டான். ಆ ಮಗ ಅದ್ರಲ್ಲಿ ಬಿದ್ದ, கத்துறான், ಕಿರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா உடம்பெல்லாம் சூடு, ಅದು ಬಿಸಿ ಜಾಸ್ತಿ ಅಲ್ವಾ. ஜனங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவனை எடுத்துறாங்க வெளியே. ಅಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ಬಂದು ಆ ಮಗುನ ಎತ್ತುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இப்ப அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணிருக்குதுன்னா, அவன் கண்ணுல போயிடுது. ಈಗ ಸುಣ್ಣ ಎಲ್ಲ ಕಣ್ಣಲ್ಲಿ ಮೈಯಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿದೆ. அவ்வளோ ஒரு எரிச்சல் கண்ணுல. ನೋಡಿ ಕಣ್ಣು ಹೆಂಗ್ ಉರಿತಾ ಇರ್ಬೋದು, கண்ணே போயிடும் அந்த மாதிரி. ಕಣ್ಣೆ ಓಡ್ತೋತೇನೋ ಅನ್ನೋ ಅಷ್ಟು ಉರಿ. இப்ப அவங்க அம்மா ஓடி வராங்க. ಈಗ ಅವ್ರ ತಾಯಿ ಬಂದ್ರು. இப்ப ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾ இப்ப ಅವನು வந்து ಸುಖம் ஆகணும்னா, ಈಗ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅವನು ಸೌಖ್ಯ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಬಾಡಿ ಬರ್ನ್ಸ್ ಎಲ್ಲ ಈಜಿ ಕ್ಲಿಯರ್ பண்ணிடலாம். ಇದು ಶರೀರವನ್ನ ಬೇರೆ ಅಂಗಾಂಗನ್ನೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡ್ಬಿಡ್ಬೋದು. ஏன்னா அப்பெல்லாம் நாட்டு வைத்தியம் ಜಾಸ್ತಿ. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದು ಔಷಧಿ ಕೊಡೋರು இப்ப ಜಾಸ್ತಿ. இந்த கண்ணுல வந்து சுண்ணாம்பு, 2 கண்ணுல சுண்ணாம்பு போயிடுது. ಈಗ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಸುಣ್ಣ ಬಿದ್ಬಿಟ್ಟಿದೆ. ஏன்னா சின்ன பையன் தெரியல, ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಗೊತ್ತಿಲ್ಲ, கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்குது. ಕಣ್ಣು ಉರಿತಾ ಇದೆ. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அங்க பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, ಒಬ್ರು ದೊಡ್ಡವರು ಹೇಳ್ತಾರೆ, அம்மா உங்க வீட்டுல ஆடோ மாடோ ஏதாவது இருந்துச்சுன்னா, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕುರಿ ದನ ಏನಾರು ಇದ್ರೆ ಮೊದಲು அதை வெட்டி ಅದನ್ನ ಕಡಿದು அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து ಆ ರಕ್ತವನ್ನ ತಂದು மகனுடைய கண்ணுல ஊத்துனா ಆ ಮಗನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕ್ರಿ, அது சுகமாயிடும். ಅದು ಸೌಖ್ಯ ಆಗ್ತದೆ. சொல்ல கேட்டு உடனே ಕೇಳಿದ ತಕ್ಷಣನೇ அந்த அம்மா கத்தி எடுத்து அந்த அம்மா கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை அந்த மகன் மீது என்ன பண்ணுது, ஊத்துது. ಆ ಅಮ್ಮ ತನ್ನ ಕೈಯನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ರಕ್ತವನ್ನ ಆ ಮಗುನ ಕಣ್ಣ ಮೇಲೆ ஏன்னா ಹಾಕ್ತಾರೆ. பையன் அழுகுறான், அது ஏன்னா அந்த சுண்ணாம்புடைய சக்தி அவ்வளவு பவர். ಆ ಮಗು ಅಳ್ತಾ ಇದೆ, ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸುಣ್ಣ ಅಷ್ಟೊಂದು ಉರಿತಾ ಇದೆ. ஏன்னா அவ்வளவு மனுஷனுடைய அந்த கண்ணை அழிக்குது. ಅದು ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿಗೆ ಅಷ್ಟೊಂದು. அந்த அம்மா என்ன பண்ணி உடனே நீ ஆடெல்லாம் மாட வெட்டுறது நேரம் இல்ல, ಇನ್ನು ಆಡು ಕುರಿಗಳನ್ನ ಕಡಿಯೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ ಅಂತ ತನ್ನ ಕೈಯನ್ನ கையே வெட்டி ತನ್ನ ಕೈಯನ್ನೇ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ரத்தத்தை என்ன பண்ண ಆ ರಕ್ತವನ್ನ ಏನ್ அந்த ಮಾಡ್ತಾಳೆ, குழந்தை கண் மீது ಆ ஊத்துது. ಮಗುವಿನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ ಸುರಿತಾ ಇದ್ದಾಳೆ. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு தாய்க்கு இவ்வளவு ஒரு வாஞ்சை, இவ்வளவு ஒரு பாசம் அப்படின்னா, ಒಂದು ತಾಯಿಗೆ ಇಷ್ಟೊಂದು ಮಮತೆ ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಇರುವುದಾದ್ರೆ, மனுஷன் பாவத்தின் சுண்ணாம்புல விழுந்துட்டான். ಮನುಷ್ಯ ಪಾಪವೆಂಬ ಸುಣ್ಣದಲ್ಲಿ ಬಿದ್ದೋದ. அந்த பாவம் தான் அவனுக்கு வியாதியும் தரித்திரத்தை கொண்டு வருது. ಆ ಪಾಪವೇ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಾಯಿಲೆಯನ್ನು ದರಿದ್ರವನ್ನು அதை ತಂದಿದೆ. மீட்டுக்கொள்ள முடியாது. ಅದರಿಂದ ಅವನು ಹೊರ ಬರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. என்னதான் செஞ்சாலும் மீட்டுக்கொள்ள முடியாது. ಏನು ಮಾಡಿದ್ರು ಅದರಿಂದ ಹೊರ ಬರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த வானாதி வானவர், தேவாதி தேவன், ಅದರಿಂದ ದೇವಾದಿ ದೇವನು அவர் இந்த உலகத்துல வந்து ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು எனக்காக உங்களுக்காக ಅವರು ನನಗಾಗಿ அந்த ನಿಮಗಾಗಿ பாவ சுண்ணாம்புல இருந்து ಆ ಪಾಪ ಎಂಬ ಸುಣ್ಣದಿಂದ விடுதலை ஆக்குவதற்காக ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார். தன் ரத்தத்தை சிந்தினார். ತನ್ನ ರಕ್ತವನ್ನೇ இப்பொழுது ஜீவ நிரங்கட்டுமே சொல்லினார். ஜீவ நிரங்கட்டுமே சொல்லினார். ஜீவ நிரங்கட்டுமே சொல்லினார். ஜீவ நிரங்கட்டுமே சொல்லினார். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. ஒரு தாய் ಒಂದು ತಾಯಿ ಆದವಳು ரத்தத்தை வந்து அந்த கண் மேல ஊத்தும்போது மகனுக்கு எவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும். ಆ ತಾಯಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನ ಆ ಮಗುವಿಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಹಾಕುವಾಗ ಅದು ಎಷ್ಟು ತಂಪಾಗಿರ್ಬೋದು. பாவம் ரொம்ப கொடூரமானது. ಪಾಪವು ಬಹಳ ಕಠೋರವಾದದ್ದು. பாவம் தான் மனுஷனை சிலுவையில, இயேசுவை சிலுவையில கொண்டு போய் ಪಾಪವೇ ಮನುಷ್ಯನನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡಿಬೇಕಿತ್ತು. யாராலும் விடுதலை ஆக்க முடியாது. ಯಾರಿಂದನೂ ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ரத்தம் மட்டும்தான் மனுஷனை மன்னிக்க முடியும். ರಕ್ತ ಮಾತ್ರವೇ ಮನುಷ್ಯರನ್ನ ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அல்லது எந்த ஆடோ மாடோ எந்த கோழி ரத்தத்தினாலயோ மனுஷன் மீட்டு கொள்ள முடியாது. ಅದರಿಂದ ಯಾವುದೋ ಕೋಳಿಯಿಂದನೋ ಪ್ರಾಣಿ ರಕ್ತದಿಂದನೋ ಬಲಿ ಕೊಡೋದ್ರಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ஒரே ஒரு ரத்தம், ಒಂದೇ ಒಂದು ರಕ್ತ, பரிசுத்தம் இயேசுவின் ரத்தம், ಪರಿಶುದ್ಧವಾದ ಯೇಸುವಿನ ರಕ್ತ, பரிசுத்தம் இயேசுவின் ரத்தம், ಪರಿಶುದ್ಧವಾದ பரிசுத்தம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை 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 ಬಿಡುಗಡೆ, ಕಾಯಿಲೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ, ದುಷ್ಟಾತ್ಮದ ಬಿಡುಗಡೆ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈಗ ರಕ್ತ ಕಟ್ಟುವುದರ ಮೇಲೆ இப்போ கட்டளை தெளிக்கிறே இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு வீடுகள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத நம்ம வீடுக்குள்ள வரும்போது நம்ம ஏன் தண்ணி ஜெபம் பண்ணி தெளிக்கிறோம்?
ಯಾಕೆ ಮನೆಗೆ ನೀರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಚಿಮುಕಿಸ್ತೇವೆ? ಅದು ತಣ್ಣೀರ್ ಅಲ್ಲ, ಅದು ನೀರಲ್ಲ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ಅದು ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ಅದು ಯೇಸುವಿನ ರಕ್ತ. உங்க பிள்ளைகள் மீது ரத்தத்தை பூசணும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ರಕ್ತವನ್ನ ಹಚ್ಚಿರಿ. உங்க படுத்துக்கும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை நான் பிள்ளை மேல ಮಕ್ಕಳು ಮಲಗಿರುವಾಗ ಅವ್ರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹೇಳ್ರಿ, ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ನನ್ನ உங்க ಮಕ್ಕಳ வீடுகள் மீது ಮೇಲೆ ரத்தத்தை பூசுங்க. ನನ್ನ ಮನೆ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ உங்க சரீரத்து மேல ಹಚ್ಚುತ್ತೇನೆ. இயேசு ನನ್ನ ரத்தத்தை பூசுங்க. ಶರೀರದ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಹಚ್ಚುತ್ತೇನೆ. நான் மரிக்க வேண்டிய இடத்துல ನಾನು ಸಾಯಬೇಕಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಿತ. ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತನು. இனி நான் சாவதில்லை, ನಾನು ಸಾಯುವುದಿಲ್ಲ, இனி நான் சாவதில்லை. ಇನ್ನು ನಾನು என் ಸಾಯುವುದಿಲ್ಲ. மரணத்தை இயேசு சுமந்தார், ನನ್ನ ಮರಣವನ್ನ ಯೇಸು என் நிர்வாணத்தை இயேசு சுமந்தார், ನನ್ನ ಬೆತ್ತಲೆತನವನ್ನ ಯೇಸು என் அவமானத்தை இயேசு ನನ್ನ சுமந்தார், ಅವಮಾನವನ್ನ ಯೇಸು என் துக்கத்தை இயேசு சுமந்தார், ನನ್ನ ದುಃಖವನ್ನ ಯೇಸು என் வியாதி இயேசு சுமந்தார், என் தோல்வி இயேசு சுமந்தார், என் குறைவுகளை இயேசு சுமந்தார், என் கண்ணீர் இயேசு சுமந்தார். இயேசுவின் காயங்களாலே நான் விடுதலையானே. இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை, 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 விடுதலை. சொல்லுங்க, வாய்த்தத்தை சொல்லுங்க, விடுதலை, 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 விடுதலை. ராபா, ராபா, தீரா, ராபா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. லைஃப், லைஃப், glory. கர்த்தருடைய மகிமை, மகிமை. ராபா, ராபா, ரீபா, ரீபா, ராபா. கந்தரா, ரீபா, ராபா, ரீபா. இப்பொழுது திருப்பி சுகம், சுகம் உண்டாவதாக இயேசுவின் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் சுகம் உண்டாவதாக இயேசுவின் சுகம் உண்டாவதாக இயேசுவின். Thank you, Daddy. Thank you. Hallelujah. Thank you, Daddy. Thank you, Jesus. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். Oh, இயேசுவே. எந்த அன்பு செய்யாதது Thank you, Jesus. என் இயேசுவின் அன்பு செய்தது. ಯಾವ ಪ್ರೀತಿಯು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಂತದನ್ನ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದೆ. இன்னைக்கு இந்த உலகத்தை எல்லாமே பலி கேக்குறாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಲಿಯನ್ನ ಕೇಳ್ತಾರೆ, தேவனே பலியாய் வந்தார், ಆದ್ರೆ ಯೇಸುವೇ ಬಲಿಯಾಗಿ ಬಂದರು. தேவனே பலியாய் வந்தார், ದೇವನೇ ಬಲಿಯಾಗಿ ಬಂದರು. எனக்காக உமக்காக சிலுவையில் மரித்தார். ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತರು. புதிய பலன், ನನಗಾಗಿ ಹೊಸ ಬಲ, புதிய ஜீவன். ಹೊಸ ಜೀವ. நீங்க நிறைய முயற்சி பண்ணீங்க, ನೀವು ಅನೇಕ ಪ್ರಯತ್ನವನ್ನ ஆனா ಮಾಡಿದ್ದೀರಿ, முடியல. ಆದ್ರೆ ಆಗಿಲ್ಲ. ரத்தத்துக்கிட்ட வாங்க, ಕರ್ತನ ಹತ್ರ ಬಂದ್ರಿ, சிலுவை கிட்ட ஓடி வாங்க. ಕೃಪೆಯ ಹತ್ರ ಬನ್ನಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீங்க தான் எங்களை விடுதலாக்க முடியும். ನೀನೇ ನನ್ನನ್ನ ಬಿಡುಗಡೆ இந்த ಮಾಡು. எரிச்சலிருந்து நீங்க தான் விடுதலாக்க முடியும். இந்த வியாதியை நீங்க மட்டும் தான் விடுதலாக்க முடியும். அப்பா என்று கூப்பிடுங்கள், அப்பா என்று கூப்பிடுங்கள். அவர் உடனே உதவி செய்கிறவர், 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 உடனே உதவி செய்கிறவர். Yes, yes, yes. Generation first, remove the name of Jesus. சுத்தமாக இயேசுவின் நாமத்தால். எனக்கா கல்வாரி ரக்தத்தினா எனக்கா மரித்தீரே, என்னை சுகமாக்கிட. ಎಲ್ಲರೂ ಕರಗಳ ಉಯರ್ಸುವಮ್ಮ. ನಿಮಗೆ ಏನೇ ಕಾಯಿಲೆಗಳಿದ್ರು, ಏನೇ ನೋವುಗಳಿದ್ರು, ಒಂದ್ ವೇಳೆ ಮನೆಯವರು ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ದೆ ಇರ್ಬೋದು, ದೇವರಿಂದ ಶಾಂತಿಯ ನಿಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ಜಗತ್ತಿಗೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಆ ನೋವುಗಳನ್ನ, ಎಲ್ಲ ನೋವುಗಳನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿ, ಎಲ್ಲ ನೋವನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿ. ತಂದೆಯೇ ನಿಮಗೆ ವಂದನೆ. ஒரு தாய் தன் மகனின் வேதனை விட தன் வேதனை பெருசா நினைக்கவே மாட்டான். ಒಂದು ತಾಯಿ ತನ್ನ ಮಗನ ನೋವಿಗಿಂತ ತನ್ನ ನೋವನ್ನ ದೊಡ್ಡದಾಗಿ ಎಣಿಸುವುದೇ ಇಲ್ಲ. தாயின் உள்ளத்தை படைச்ச தேவன், ತಾಯಿ ಹೃದಯವನ್ನ ಹೊಂದಿದ ದೇವರು, தாய்க்கு அன்பு கொடுத்த தேவன், ತಾಯಿಗೆ ಅಂತ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕೊಟ್ಟ ದೇವರು மனுஷ பாவத்தினால ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ಪಾಪದಲ್ಲಿ மரித்து கொண்டிருக்கிறான், ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ, வேதனை படுகிறான், ವೇದನೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வியாதி ಅವனை துன்பப்படுத்துது, ಕಾಯಿಲೆಗಳು ಅವನನ್ನ ಹಿಂಸಿಸ್ತಾ ಇದೆ, குடும்பத்திலே சமாதானம் இல்ல, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, சம்பாதிச்சாலும் ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ, ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ. அதனால இயேசுவிட்ட ஓடிவா. ಅದರಿಂದನೇ ಯೇಸು ಬಳಿಗೆ ಬಂದ್ರಿ. அந்த குழந்தை கத்துது, அம்மா என்று கத்துது. ಆ ಮಗು ಅಮ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் கல்லானவர் அல்ல, ದೇವರು ಕಲ್ಲಾದವರಲ್ಲ. இருதயம் உடைந்து
ನಿಮ್ಮ ಹೃದಯ ಒಡೆದು அப்பா என்று கூப்பிடும் பொழுது ಅಪ್ಪ ಅಂತ ಕರೆದ್ರೆ இந்த ஆராதனையிலே ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ கர்த்தருடைய பிரசன்னம் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಿಮ್ಮನ್ನು சகித்து ಮುಟ್ಟುತ್ತದೆ. வாழாதீங்க, ಸಹಿಸಿ ಬಾಳ್ಬೇಡಿ, சகித்து வாழாதீங்க. ಸಹಿಸಿ ಬಾಳಿಸಬೇಡಿ. எனக்காக உங்களுக்காக ನನಗಾಗಿ மரித்த ನಿಮಗಾಗಿ இயேசு ಸತ್ತ ಯೇಸು உயிரோடு எழுப்பி வந்தார். இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். receive 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 ராபா ராபா தீரபா கர்த்தருடைய மகிமை ரிசீவ் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೈ ತಟ್ಟಿ ದೇವರ ಮಹಿಮೆ எல்லா சூசை ஸ்பிரிட் யோடு நிலைவாசி சூசை ஸ்பிரிட் யோடு நிலைவாசி ಆಮೆನ್. சாதாராபா ரிபாபா பாபா ரிபாலா சுரபா எல்லா கரிப்போடு ஆத்மாவை விடு, ஆயிர ஆத்மா விடு. இயேசுவின் ரத்தம் வச்சது, இயேசுவின் ரத்தம் வச்சது, இயேசுவின் ரத்தம் வச்சது, இயேசுவின் ரத்தம் வச்சது, இயேசுவின் ரத்தம் வச்சது. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்கா ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்கா ஏங்கி நின்றேன். பாவங்கள் சுமந்தே பரிகார பலியாயே எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார திருப்பி திருப்பி போய் அந்த பாவ சுண்ணாம்புல நம்ம விழக்கூடாது. ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಆ ಪಾಪದ ಸುಣ್ಣದಲ್ಲಿ ಬೀಳ್ಬೇಡ್ರಿ, அது நம்ம அழிச்சிடும். ಅದು ನಮ್ಮನ್ನ ಅಳಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய ரத்தம் ಕರ್ತನ ರಕ್ತವು நம்மை சுத்திகரிக்கும். ನಮ್ಮನ್ನ ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ. ஆண்டவரே என் பாவங்களை ದೇವರೇ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿರಿ. எந்த பேரும் உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் தரீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಜಾಗವನ್ನು பாவம் ಕೊಡ್ತೀರಿ? உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும். ಪಾಪವು ನಿಮಗೆ ದುಃಖವನ್ನು ತರುತ್ತದೆ. பாவம் உங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். ಪಾಪವು ನಿಮಗೆ ದರಿದ್ರವನ್ನು பாவம் ತರುತ್ತದೆ. உங்களுக்கு வேதனை கொண்டு வரும். ಪಾಪವು ನಿಮಗೆ ವೇದನೆಯನ್ನು பாவம் ತರುತ್ತದೆ. உங்களுக்கு வியாதிகளை கொண்டு வரும். ಪಾಪವು ವ್ಯಾಧಿಗಳನ್ನು பாவம் ತರುತ್ತದೆ. உங்க மைண்ட ஜீரோ ஆக்கிடும். ಪಾಪವು ನಿಮ್ಮ ಮೈಂಡನ್ನ ಶೂನ್ಯ பிசாசுக்கு ಮಾಡುತ್ತದೆ. வாசல திறந்துரும். ಸೈತಾನನಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುತ್ತದೆ. ஆனா இயேசுவின் ரத்தம் ಆದರೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, நீங்க ஆண்டு சமூகத்துல ನೀವು ದೇವರ உங்கள் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ பாவங்களை ನಿಮ್ಮ ஒத்துக்கொண்டு ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು அதை அறிக்கை செய்து ಅರಕೆ ಮಾಡಿ அதை விட்டு ಅದನ್ನು விட்டால் ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಾದರೆ இயேசுவின் ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ நம்மை கழுவி சுத்திகரித்து புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய மகிமை, புதிய மகிமை, புதிய ஜீவன், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய authority, புதிய presence, புதிது புதிது எல்லாம் புதிது, எல்லாம் புதிது, எல்லாம் புதிதாக இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. இந்த கிருபையிலிருந்து நீங்க எடுக்கும்போது இந்த இந்த ஃபீலிங்ஸோட நீங்க எடுக்கணும். ಈ ಕರ್ತರ್ ಭೋಜನವನ್ನ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಈ ಭಾವನೆಯೊಂದಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. சுண்ணாம்பு அந்த கண்ணுல படும்பொழுது எப்படி அந்த எரிச்சலா இருந்துச்சு, அவங்க அம்மாவுடைய ரத்தம் அந்த கண்ணுல விழும் பொழுது எவ்வளவு ಆರುದಲಾ இருந்துச்சு இல்லீங்களா? ತಾಯಿ ರಕ್ತ ಆ ಮಗನ ಕಣ್ಮೇಲೆ ಬೀಳುವಾಗ ಎಷ್ಟು ಒಂದು ಸಮಾಧಾನ ಅನ್ಸಿರ್ಬೇಕಲ್ವಾ? ಹಾಗೇನೆ ನಾವು ಕೂಡ ಅನೇಕ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯ ಬಿದ್ದು ಅಲ್ಲಲ್ಲಿ ಉರಿತಗಳು ಉಂಟಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಆದ್ರೆ ಆಮೇಲೆ ಕಮ್ಮಿನ ಭಾಗವಹಿಸುವಾಗ ಎಲ್ಲ ತಣ್ಣ கர்த்தன கிருபை, கர்த்தன தயை, கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களை எவ்வளோ விஷயங்களை காத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருப்பது இது நம்முடைய பலன் அல்ல, அதாவது கிருபை. நம்ம சூசைடு ஆண்டவர் காப்பாத்தினார், ஆக்சிடென்ட் சாக வேண்டியது ஆண்டவர் காப்பாத்தினார். இது ஆண்டுடைய அன்பு, இது நம்முடைய ஜபம் அல்ல, நம்முடைய தியாகம் அல்ல,
அவர் நம்மீது வைத்த அன்பு எப்போ அப்பான்னு நீங்க கூப்பிட்டீர்களோ அப்படி அன்பு பெரியது. அது ஆமீன், அது அளவிட முடியாத அன்பு. அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. தகப்பனே உமக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இனி உமக்காக நான் வாழ்றேன். எத்தனை ஒப்புக்கொள்கிற தேவரே, நினக்காக நான் ஜீவிக்கிறேன். இனி ஒரே ஒரு வாழ்வு, அது உமக்காக சுவாமி. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. நீ ஒப்பிஸ்கொட் நோடி கர்த்தருடைய புதிய பலன் உங்க மேல வரும். கர்த்தருடைய புதிய ஜீவன் உங்க மேல வரும். இதுவரைக்கும் சாதிக்காதது, இதுவரைக்கும் செய்யாததெல்லாம் கர்த்தருடைய கிருபை செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார் பெரிய காரியங்கள், பெரிய காரியங்களை செய்வார். இந்த திருவந்து ஆசிர்வதிக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நம்ம எடுக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ದೇವರೇ ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪದ ಸಂಬಳವಾಗಿರುವ ಮರಣವನ್ನು ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ದುಃಖಗಳನ್ನು ವೇದನೆಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನೀವು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದೆಯಪ್ಪ. ಇನ್ನು ನಾನು ಪಾಪಿಯಲ್ಲ, ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸುವಿನ ಗಾಯಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದೆ. ಇನ್ನು ನನ್ನ ಮನದಲ್ಲಿಯೂ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿಯೂ ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ಕರ್ತನ ಮಹಿಮೆಗೆ ಸ್ಥಳ, ಕರ್ತನ ಮಹಿಮೆಗೆ ಸ್ಥಳ, ಕರ್ತನ ಮಹಿಮೆಗೆ ಸ್ಥಳ. ನಾನು ಸಾಯುವುದಿಲ್ಲ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಸುಗನ ಸಾಗ ಮಾಟೇನ್, கர்த்தருக்காக வாழ்வேன். இயேசுவின் ரத்தம் என்னை சுத்தமாக்கி இருக்கிறது, என் பாவங்களை கழுவிருக்கிறது. இனி சாத்தானுக்கு இடம் இல்லை, என் வீட்டுல இடம் இல்லை, என் சரீரத்தில் இடம் இல்லை, என் மனதில் இடம் இல்லை. இயேசுவின் தழும்புகளாலே, இயேசுவின் காயங்களாலே நான் சுகமானேன். I am healed by His stripes. I am healed. I am healed. I am healed. Totally healed. Amen. Amen. ಸ್ತೋತ್ರத்தோடு எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ಸ್ತೋತ್ರ பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தேவனே thank you Lord. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். தேவனே ಯಾರಾದ್ರೂ ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಿ, ಯಾರಾದ್ರೂ ಕರೆಕ್ಟ್ பண்ணுங்க சீக்கிரமா. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೈ ಇಡಿ, ಎಲ್ಲ ಉங்க ಕೈಗಳು ತಲೆ ಮೇಲೆ வைங்க. ಹೊಸದಾಗಿ ಬಂದ್ರಲ್ಲ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡಿ. இந்த மார்ச் மாதம் நீங்க முயற்சி செஞ்சீங்க, நடக்கல. ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನೀವು ಅನೇಕ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರಿ, ಅದು ನಡೀಲಿಲ್ಲ. effortless success. ಆದ್ರೆ ಯಾವ ಶ್ರಮ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಸಕ್ಸಸ್ ಇದೆ. effortless success is coming to you. ಶ್ರಮವಿಲ್ಲದಂತ ಸಕ್ಸಸ್ ನಿಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. effortless success is coming to you. ಶ್ರಮವಿಲ್ಲದ ಸಕ್ಸಸ್ ನಿಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. effortless success is coming to you. ಶ್ರಮವಿಲ್ಲದ ಸಕ್ಸಸ್ ನಿಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಕಟ್ಟಾದ ವೀಡುಗಳೇ, ನೀನು ಕಟ್ಟದೇ ಇರುವ ಮನೆಗಳನ್ನು, ಪ್ರಯಾಸ ಪಡದ ಕಾರ್ಯಗಳೇ, ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಡದೇ ಇರುವ கிருபையாய் கர்த்தர் தருவார். கிருபையாய் கர்த்தர் உங்களுக்காக சேர்த்து வைத்ததை, உங்களுக்காகவே, சபைக்காகவே கர்த்தர் இந்த உலகத்துல divine connection, divine connection, divine appointment, divine connection உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ಕರ್ತರು ಉங்களை ಉಯರ್ತುವಾರ್. ಮಾರ್ಚ್ ಮಾಸ, ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಎಲ್ಲ ಸಹ ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಡಿವೈನ್ ಫೇವರ್, ಡಿವೈನ್ ಫೇವರ್, ದೇವರ ಅನುಗ್ರಹ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಉಂಟು, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி அப்படி நீ செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். இயேசுவின் நாமத்தில். ஆமென்.